சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்ந்து சூடுபிடித்து வருகிறது. இந்த நிலையில திமுக கூட்டணி தலைவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் முதல்வர் ஸ்டாலினை அடுத்தடுத்து சந்திக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதன்படி பார்க்கும்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, மார்க்சிஸ்ட் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் அங்கு வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பு முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக விவாதிக்கலாம் அல்லது ஆலோசனைகளை பெற இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. திமுக கூட்டணி தலைவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயம் வருகை தந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கவிருக்கக்கூடிய செய்தி வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? இந்த சூழ்நிலையில விவரங்களை பதிவு செய்யுங்க. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சரை அடுத்தடுத்து அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், இந்த இரண்டு தலைவர்களும் முதலமைச்சருடன் அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்புக்கான காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் குறித்து ஒரு விரிவான ஆலோசனை அப்படின்னு சொல்லப்படுது. மதிமுக தரப்புலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புலையும் பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டாலும் தேர்தலுக்கான ஒரு ஆலோசனை தான் அப்படிங்கிறது திமுக தரப்புல இருந்து ஒரு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புல ஐவர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த ஐவர் குழு சமீபத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சு பேசியிருந்தாங்க. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாகத்தான் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சரை அடுத்தடுத்து சந்திக்கிறாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு விசிக தலைவர் திருமாவளவனும் இன்னும் 2 நாட்கள்ல முதலமைச்சரை சந்திக்க போறாரு. இந்த சந்திப்பு எல்லாமே தேர்தலுக்கான ஒரு முதற்கட்ட ஆயத்த பணி அப்படின்னு தான் திமுக தரப்புல சொல்லப்படுது. ஏனென்றால் 4 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போறதுனால இப்பவே தேர்தலுக்கான களத்தை திமுக கூட்டணி தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஜனவரி இல்ல பிப்ரவரியில யார் யாருக்கு எந்த தொகுதி, யார் யார் கூட்டணி பலம் அப்படின்லாம் பேசப்படும். அதற்கு முன்னதாக ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் இப்ப அண்ணா அறிவாலயத்துல அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.